பங்காரு சித்தரின் தொண்டனாகிய யான் உழைத்து உண்பேன். 2. பங்காரு சித்தரின் தொண்டனாகிய யான் ஊரார் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். 3. பங்காரு சித்தரின் தொண்டனாகிய யான் ஊன் உறக்கமின்றி சித்தர் பீடத்தை பற்றியும் அடிகளார் அம்மாவின் அவதார நோக்கம் பற்றியும் பட்டி தொட்டி எங்கும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். 4. பங்காரு சித்தரின் தொண்டனாகிய யான் அம்மாவின் உண்மை தொண்டனாகி இருப்பேன். பட்டம், பதவி, புகழ், பவிசுக்கு என்றுமே ஆசைப்பட மாட்டேன். 5. பங்காரு சித்தரின் தொண்டனாகிய யான் அம்மாவின் அருள்வாக்குப்படி வாழ்வேன். 6. பங்காரு சித்தரின் தொண்டனாகிய யான் நாணயமானவனாய் இருப்பேன். 7. பங்காரு சித்தரின் தொண்டனாகிய யான் நன்னடத்தை கொண்டிருப்பேன். 8. பங்காரு சித்தரின் தொண்டனாகிய யான் அல்லும் பகலும் ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பேன். 9. பங்காரு சித்தரின் தொண்டனாகிய யான் ₹1 சம்பாதித்தால் அதில் 10 பைசா ஆன்மீகத்திற்காக செலவிடுவேன். 10. பங்காரு சித்தரின் தொண்டனாகிய யான் யாருக்கும் வால் பிடிக்க மாட்டான். 11. பங்காரு சித்தரின் தொண்டனாகிய யான் வீண் பொழுதை கழிக்க மாட்டேன். 12. பங்காரு சித்தரின் தொண்டனாகிய யான் வஞ்சக எண்ணங்களை நெஞ்சில் சுமக்க மாட்டேன். 13. பங்காரு சித்தரின் தொண்டனாகிய யான் விளையாட்டுக்காக கூட பொய் சொல்ல மாட்டேன். 14. பங்காரு சித்தரின் தொண்டனாகிய யான் எனது பெற்றோரை, குடும்பத்தினரை, சுற்றத்தாரை மதித்து நடப்பேன். 15. பங்காரு சித்தரின் தொண்டனாகிய யான் அடிகளாரையும் ஆதிபராசக்தியையும் எந்த நேரத்திலும் வேறுபடித்து பார்க்க மாட்டேன். 16. பங்காரு சித்தரின் தொண்டனாகிய யான் எதற்கும் கோபப்பட மாட்டேன். 17. பங்காரு சித்தரின் தொண்டனாகிய யான் எப்போதும் அமைதியாக இருப்பேன், தியானம் செய்வேன், மௌனத்தை கடைபிடிப்பேன். 18. பங்காரு சித்தரின் தொண்டனாகிய யான் வாழ்வில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அம்மாவை சந்தேகப்பட மாட்டேன், அடிகளார் அம்மாவின் உண்மை தொண்டனாக இருப்பேன். ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள்மிகு பங்காரு சித்தர் அவர்களின் திருவடிகளே சரணம். அம்மா சக்திகளே, இதை நாம் தினமும் காலையில் இப்படி உறுதிமொழி எடுத்து பங்காரு சித்தர் அம்மாவின் உண்மையான தொண்டனாக இருப்போம்.